சுவிட்சர்லாண்டில் இருந்துட்டு எங்களை சந்திக்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த கடற்கரையில் வந்து நீங்கள் ஆமையோடய நீந்தலாம். இதில் பாருங்கள், இதுதான் அந்த மைன்ஸ் பயங்கர. ஓகே, இப்போ எங்களோட வாகனத்தை வந்துட்டு அப்படியே ஜக்கில் ஏற்றிட்டினோம். செக்இன் லக்கேஜில் இந்த கேம்பிங் சேர் வந்து போட்டுட்டு வந்தவர். கிட்டத்தட்ட 50,000 கிட்ட வருமா. போட்டில் பின்னால் இந்த ஆக்களை கட்டிட்டு அப்படி இழுத்து கொண்டு போயிடும். இந்த சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து வாளியெல்லாம் போகுது. கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவில் நாங்கள் பார்த்துட்டு தானே கோல்டு மைன், அதுவும் வந்துட்டு இப்படி கிண்டி சைட்டால் போய் போயிடும். ஓகே, இன்றைக்கு வந்துட்டு ஐஓசிக்கு முன்னால் தான் நாங்கள் அப்படியே வாகனத்தை விட்டுட்டு நிற்கிறோம். ஸோ 50 ஸோ இதில் வந்து கருவா வெட்டி கொண்டிருக்கணும். இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளிலையும் இருந்து அகந்தெடுக்கப்பட்ட கல்லுகள் தான் இந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல தான் முந்தி வந்து ஆமை வாரது. ஜக்கில எல்லாம் வாகனங்கள் ஏற்றி நிற்கல இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனில் பார்த்த சீனியர்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ அதுதான் கல்லை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அப்படியே வெட்டுறேன். காற்றோட அப்படியே மழை கொண்டு போயிடும். ஸோ சில வேலை இந்த மண்ணெல்லாம் முடிஞ்சு விழுந்த ஆக்கள் எல்லாம் செத்துரு விடும். ஸோ அப்படியே வருது. உள்ளுக்கு ஏதோ எரியுது போல். அதெல்லாம் டக்குன்னு ஜக்க ரக்குறோம். நல்லா மின்னுது பாருங்க. இது ப்ளூ கலர்லேயும் வருமா. தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக வந்துட்டு இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து ஒரு வேனை வந்து வீடு மாதிரி மாற்றி, கேம்பர் வேன் இல்லை ஆர்வி என்று சொல்லுவேணும், அதே மாதிரி மாற்றி உள்ளுக்கே கட்டில், படுக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள், சமைக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள், எங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி வசதிக்காக மேலே வந்து சோலார் பேனல் எல்லாமே பொருத்தி இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் 120 நாட்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு 56வது நாளில் நாங்கள் காலியில் நிற்கிறோம். காலியில் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் என்று சொல்லலாம். அதால் வந்துட்டு எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து சுற்றி பார்க்க வருவினோம். அதால் நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக பொறுமையாக காட்டி கொண்டு தான் போய்கொண்டிருக்கோம். இன்றைக்கு காலியில் இருக்கிற மற்ற விஷயங்களையும் காட்டிக்கொண்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். இன்றைக்கி ஒரு கோல் ஒன்று வந்தது. ஒரு அண்ணா வந்துட்டு வாரார். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் இருந்துட்டு எங்களை சந்திக்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கிறார். ஸோ அவரோடையும் நாங்கள் கதைச்சிட்டு நாங்கள் இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போவோம். அதே நேரத்தில் எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இங்கால இருக்கிற சுற்றுலாத்தலங்களை நாங்கள் காட்டுறதோட மட்டும் இல்லை, நாங்கள் காட்டுற விஷயங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி போகலாம், உங்களுக்கு அது எதுவாக இருக்குமான்றது மாதிரி நாங்கள் வந்துட்டு ஒரு 40 நிமிஷத்துக்கு வீடியோ போடுறோம். ஏன்னா நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் இது பீச் அண்டு காட்டிட்டு நாங்கள் வந்தோம்னு சொன்னால் அது போகிற வழி எப்படி இருக்கும், போகிற ரூட் என்ன மாதிரி, அங்கே தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி வசதிகள் இருக்குமான்றதெல்லாம் தெரியாது. அதால் வந்துட்டு நாங்கள் எல்லா விஷயமே விவரமாக தான் போட்டுக்கொண்டு வரோம். ஸோ இப்போ வந்துட்டு நல்ல ஆதரவு வந்திருக்குது. வீடியோ கணக்க பேர் பார்க்குறீங்க. நான் வந்து இந்த மெப்பை வந்துட்டு நான் இலங்கை ஃபுல்லாக போன இடங்கள் எல்லாமே மெப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த லிங்க்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. நான் 7 வரைக்கும் எல்லாருக்குமே அனுப்பி கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இலங்கைக்கு சுற்றுப்பயணம் வரைக்கில் வந்துட்டு அந்த லிங்க் வந்துட்டு உங்களோட உதவியாக இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களோட மெப் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அது காலத்துக்கும் எப்பயுமே இருக்கும் உங்களோட ஜிமெயிலில். ஸோ அதை வந்துட்டு பயன்படுத்தி கொள்ளுங்க. எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது இலங்கையில் சுற்றி பார்க்குறதுக்கு. வளமையாக நீங்கள் வந்துட்டு உங்களோட பிள்ளைகளோட, உங்களோட உறவினர்கள், கோயில் அப்படியான விஷயங்களுக்கு போகிற நேரம் இந்த மாதிரி விஷயங்களுக்குமே வந்துட்டு உங்களோட பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தால் தான் நாளைக்கு எங்களோட சந்ததி போனால் பிறகுமே வந்துட்டு இலங்கை என்ற நாட்டில் எங்களோட தமிழர் பகுதிகளில் வந்துட்டு எங்களோட அங்கே பிறந்த ஆக்களும் வந்துட்டு இங்கே வாரத்துக்கு ஆர்வப்படுவினோம். ஸோ அது வந்துட்டு கணக்க சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி சொன்ன விஷயங்களை வந்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கிறேன். நாங்கள் வந்துட்டு நேற்று இந்த இடத்துல தான் நாங்கள் நேற்றண்டிலே இப்போ 2-3 நாளாகவே நாங்கள் இந்த இடத்துல தான் நிற்கிறோம். ஸோ இதில் தான் வாகனத்தை விட்டுட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆகி நேற்று கூட இதில் தான் சமைச்சோம் நாங்கள். ஸோ சமைச்சு இந்த இடத்துல தான் நிற்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கஹாலி டவுன் இந்த பக்கம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கோட்டை இருக்கும். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அழகான கடற்கரைன்னு சொல்லி. இந்த டைமில் வந்துட்டு ஆஃப் சீசன்றதால் வந்துட்டு கடல் வந்து கொஞ்சம் உரப்பாக இருக்கும், பயங்கர அலையாக இருக்கும். அதால் வந்துட்டு இப்போ வந்துட்டு சீசன் எங்கேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருவோணமலை இருக்குது தானே, திருவோணமலை, அருகம்பை, அதே மாதிரி இலங்கையினுடைய கிழக்கு கடற்கரை பக்கம் தான் நான் சிலவா டூரிஸ்ட் போகிறவ திருவிழா மாதிரி இருந்தது அங்காடி பகுதிகளில். இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர், அக்டோபர்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். நவம்பரில் இருந்துட்டு ஒரு 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் வரைக்குமே இது வந்து கலகலப்பாக இருக்கும். கொழும்பில் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் கதிர்காமம் போகிற வரைக்குமே ஹைவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பகுதிகளுக்கு வெகு விரைவாக கூட வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வடிவாக பிளான் பண்ணி அடுத்த முறை வரைக்கும் வடிவாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இருக்கிறது ஒரு வாழ்க்கை. ஸோ இருக்கிற நல்லா ஓடி உழைச்சிட்டு ஒரு மாதமாவது கொஞ்சம் மனதுக்கு நிம்மதியாக இப்படியான இடங்களில் வந்துட்டு சுற்றி பார்த்தா தான்
மனதும் உடம்பும் வந்துட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்யுமா. ஸோ உழைக்கவும் தான் வேணும், அதே நேரத்தில் அந்தந்த நேரங்களில் என்ஜாய் பண்ண வேணும். சரி, இப்போ இதில் அந்த அண்ணா வந்து சந்தித்து கதைச்ச உடனே நாங்கள் அப்படியே இதுலேருந்து வலிக்கிறோம். ஆள் வந்துட்டு என்ன ஒரு 5 கிலோமீட்டர் தூர இடைவெளியில் தான் நிற்கிறாராம். வரட்டுக்கு வந்த உடனே சந்திச்சுட்டு வலிக்கிடுவோம். அண்ணா மாதிரி 2 பேரும் வந்துட்டினோம். அண்ணா பார்த்தீங்கன்னா ஏப்பிள் இவ்வளோ 150 கிலோமீட்டர் பயணித்து ஆளுங்க வந்துருக்கார். சந்தோஷம் இப்படியான அன்பு கிடைச்சது எங்களுக்கு பெரிய விஷயம். ஓகே, அண்ணா வேறு வந்துட்டு உள்ளுக்கு நின்றுட்டு அப்படி வேனை பார்க்கினோம். சந்தோஷம். ஒரு தடவை கதைச்சிருக்கிறார் இந்த அண்ணா. ஸோ வரைக்கில் அப்படியே ஏர்போர்ட்டில் இருந்துட்டு அப்படியே நேராக இங்கே வந்துட்டு எங்களை சந்திச்சிருக்கிறார். விடிய காலம் ஒரு 2 மணிக்கு வந்து லேண்ட் ஆகினாராம். லேண்ட் ஆகிட்டு அப்படியே நேராக ஹைவே பிடிச்சி அப்படியே இங்கே தான் வர்றார். தான் வந்திருக்கணும். என்ன விஷயம்னு சொன்னால் அப்படியே இங்கே எங்களை சந்திச்சுட்டு அப்படியே என்ன ஒரு கொஞ்ச நேரத்தில் இங்கே இருந்துட்டு திரும்ப யாழ்ப்பாணம் போயிடுமே. 370 கிலோமீட்டர் திருப்ப இங்கேருந்து பயணம் செய்து போகணும். சாதாரண விஷயம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இங்கே இருந்துட்டு திடீரென்று வலிக்கிறது. இன்றைக்கு தான் பயணம் ஆரம்பிக்கணுன்னா பரவாயில்ல, டிரைவர் அண்ணா அங்கேருந்து வந்து அதை ரிசீவ் பண்ணிவிட்டு திரும்ப கூட்டிகிட்டு போகிறன்றது பெரிய விஷயம். நேற்றிரவு மூடி தான் வந்திருக்கார். இந்த வரைக்கே அண்ணா வந்துட்டு செக்இன் லக்கேஜில் இந்த கேம்பிங் சேர் வந்து போட்டுட்டு வந்தவர். ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது இருந்து பார்த்தேன் நான். ஆனால் வந்துட்டு இதை வாங்குகிற செலவை விட இங்கே கொண்டு வர செலவு இருக்குது தானே, அதுதான் கூட வரும். அவர் லக்கேஜ் அதுகளை குறைச்சிட்டு செக்இன் லக்கேஜில் இந்த 3 கதிரையும் போட்டுட்டு கொண்டு வந்திருக்கிறார் எங்களுக்காக. நன்றி தான். நல்லா இருக்குது. ஏன்னா இவ்வளோ காலமாக நாங்கள் வந்துட்டு வேனுக்குள்ளேயே நிற்கிறது இல்லை, இங்கே சாப்பிட்றேன்னு சொன்னால் கூட இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இங்கே இல்லை, இருந்திருந்தால் நாங்கள் வாங்கியிருப்போம். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ நாங்கள் இங்கே தென் பகுதியெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. சைனீஸ் இந்த பொருட்கள் வந்துட்டு இங்கே இருக்குது. ஆனால் சைனீஸ் இந்த பொருட்கள் வந்துட்டு இங்கேயும் ஃபொரினுக்கும் போகிறதும் ஒரே பொருள் தான். ஆனால் ஃபொரினில் இருந்துட்டு இங்கே வாங்கிட்டு வரதா இருந்தால் வந்துட்டு அங்கே வந்துட்டு விலை கூடவாக இருக்குது. ஏன்டா அங்கே இங்கே சைனாவில் இருந்துட்டு இலங்கை வந்து பக்கத்தில், அதால் டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து இலங்கைக்கு குறைவு. அதோட சைனாவும் இலங்கையும் நல்ல நட்புறவில் இருக்கிறதால அடிக்கடி இந்த காகோ ஷிப், அதே நேரத்தில் காகோ ஃப்ளைட் எல்லாம் போய் வரும். ஆனால் இதே வந்துட்டு யூரோப்பில் இருந்துட்டு இங்கே வாங்கிட்டு வரதுக்கு கிணவர் கேட்டேன். இப்போ நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு விலை கூட, இலங்கையோட ஒப்படைக்கு. அதுக்கு நாங்கள் இலங்கையிலே வாங்கிடுறோம் தானே. அண்டை கூட நாங்கள் அந்த பெட் மாதிரி ஒன்று இருந்தது காலிக்கு விரைக்கில். அப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு அதை எடுப்போம்னு சொல்லி ஒரு அண்ணா சொன்னார். அப்போ நான் வந்துட்டு வேணாம், என்ன அது வந்துட்டு விலை கூடன்னு சொன்னான். அதுக்கு இங்கேயே எடுக்கலாம் தானே. ஸோ அதுதான் காரணம். இப்போ அந்த அண்ணாக்களோட நாங்கள் காலி கோட்டையை காட்டுவோம்னு சொல்லிட்டு வந்த நாங்கள் அந்த அண்ணாமாருக்கு காட்டத்தானே வேணும். ஸோ ஒரு விஷயங்களை நாங்கள் விளங்கப்படுத்தி கொண்டு வந்த நாங்கள் வந்துட்டு இதில் லைட் ஹவுஸ் அடியில் நிற்கிறோம். ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்த உடனே அப்படியே நல்ல மழை. அதை வந்துட்டு அதுக்கு ஒதுங்கி நிற்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. மழை விடத்தான் நாங்களும் போகலாம். இப்போ நாங்கள் காளிக்கோட்டையை சும்மா காட்டிட்டு நாங்கள் இப்போ போகிறோம். நல்ல மழை ஒன்று அடித்தது, அதனால் இப்போ தான் மழை விட்டுருக்கு. காலின்ற கிளைமேட்டை பாருங்கள். நாங்கள் நின்ற நாள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெக்கையாக இருந்தது. இப்போ இன்றைக்கு திடீரென்று நல்ல மழை அடித்தது. மழை அடித்து இப்போ மழை விட்டுட்டுது. எப்படி இருக்குன்னு பாருங்க ரோட் எல்லாமே. கொழும்புமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னே தெரியாது. மாறி மாறி வெயில் அடிக்கும், மழை பெய்யும். பாருங்க, நாங்கள் போயிட்டு இதில் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு இப்போ வெளியில் வந்துட்டு பாருங்கள். இப்போ மழை பெஞ்ச மாதிரி இருக்குதா? மழை பெய்யாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் இந்த கொழும்பு மற்றது காலி இந்த பகுதியில் இருக்கிற ஒரு விஷயம். இந்த காளிக்கோட்டைக்குமே தண்ணி வடிஞ்சு விடுறதுக்கு மாதிரியெல்லாம் செட்டப் செஞ்சு வச்சுருக்கோம். அதில் டக்குன்னு போயிடும். அந்த நாளையிலேயே செஞ்சது இப்போ வரைக்கும் இயங்குகிற நிலைமையில இருக்குது. இந்த காளிக்கோட்டை சம்மந்தமான வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். சரி, இப்போ அண்ணாவருமே அப்படியே வலிக்கிட்டினோம். ஹைவேல தாண்டி யாழ்ப்பாணம் வரைக்கும் இன்றைக்கி போயினோம். சந்தோஷமா. அங்கேருந்து இவ்வளோ தூரம் மினக்கட்டு வாரத்துக்கு ஒரு மனசு வேணும். ஸோ கட்டாயம் சந்திச்சே ஆகணுன்றதுக்காக வந்தவர். ஸோ நீ இதால் போயிட்டு ஹைவே போட்டு அப்படியே போயிருக்கணும். ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு கராச்சிக்கு வந்திருக்கிறோம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
எங்கட அந்த சொக்கப் சுவர் இருக்குது தானே, அது வந்துட்டு இந்த வில்லு தகடு பிரச்சனை வந்த டைம் நாங்கள் அதையெல்லாம் மாற்றினாங்க. அது வந்து வாகன பொடியோடு போயிட்டு ஒரு நட்டில் பூட்டி இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு அந்த பூட்ட முடியாமல் நாங்கள் வந்துட்டு போன முறை வெல்டிங் பண்ணி ஒட்டினாங்க. அது உண்மையிலேயே போன முறையை வந்துட்டு நாங்கள் அதில் கேஸால் ஒட்டணும். ஸோ இன்றைக்கி நாங்கள் அதையுமே முடிச்சுட்டு போவோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அன்றைக்கி வாகனம் இடத்துல வரைக்கும் கணக்காக இதில் நின்றது, அதால் ரிப்பேர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. அன்றைக்கி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி அதே கராச்சிலேயே வந்திருக்கிறோம். கணக்க வாகனங்கள் நிற்கிது, அதில் போட்டிருக்கணும் பாருங்கள். இதில் ஆதரைஸ் டீலர் ஃபார் டொயாட்டோ, AMW நிற்கிறேன். அடுத்த ஹோண்டா, ஃபோர்ட், நிசான், கியா, மைக்ரோ. ஸோ அதால் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டு அதை ஒட்டிட்டு போகலாம்னு சொல்லி இதில் பாருங்கள் ஒரு வெகனார் நிற்கிது. ஒரு சைடில் ஆக்சிடென்ட் பட்டுட்டு போல், உள்ளுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, உயர்த்திட்டு அதை பார்க்கணும். பார்த்துட்டு கேஸால் ஒட்டி தந்துட்டோம்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சுது. இப்போ இன்னும் வேன் வேலைகள் கொஞ்சம் கிடக்குது, அதால் ஒரு 1 hour 10 மணித்தியாலும் வேலை செய்யணுமே. இந்த ஜக்கில் இன்னொரு வாகனம் நிற்கிது. ஸோ இப்போ அந்த அண்ணா கொண்ட கதிரையால் பாருங்க நாங்கள் இப்போ இதில் இருக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நின்று கொண்டே இருக்கணும். வாகனத்துக்கு இருக்கலாம்னு சொல்லுவீங்க, ஆனால் வாகனத்தில் இருக்கிறத விட வாகனம் நிப்பாட்டி வச்சுருக்கேக்க வெளியில் இருந்தால் தான் ஒரு காத்தோட்டமாக இருக்கலாம். ஸோ இப்போ அந்த கதிரையை போட்டு தான் இருந்து கதைச்சி கொண்டிருக்கோம். ஸோ நேற்றையான வீடியோ வந்துட்டு நாங்கள் இப்படியே எடிட் பண்ண வலிக்கிடணும். எடிட் பண்ணால் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களால். ஸோ அது மட்டும் இந்த டைமை பிரயோசனப்படுத்தி எடிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ எங்களோட வாகனத்தை வந்துட்டு அப்படியே ஜக்கில் ஏற்றிட்டினோம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஜக்கில் ஏற்றி கீழே அந்த சொக்கப் சோர் ஒட்ட வேண்டிய இடத்த ஒட்ட போயினோம். வந்தா இருக்குல்ல, அதில் தான் சத்தம் வருதுன்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுனாங்க. அந்த இடத்த தான் கியர் பாக்ஸாலே மண்ணு விழுகுது. என்ன சொன்ன வேறு கியர் பாக்ஸ்லேயும் ஆயில் சீல் போயிட்டு எல்லாத்தையும் இப்போ இந்த வாகனத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் வந்துட்டு கொஞ்சம் பின்னுக்கு இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். புது வாகனத்துக்கெல்லாம் இந்த முன்னுக்கு வரும், இதோடையே வரும். அதெல்லாம் காற்று பக்கம் படும். இது காற்று படுற வீதம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சொக்கப் சோறு இதில் கிடக்குது. ஸோ இது வந்துட்டு மேலே பொருந்துற இடத்த தான் நாங்கள் ஒட்ட வேணும். ஜக்கில் எல்லாம் வாகனங்கள் ஏற்றி நிற்கல இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனில் பார்த்த சீனியர்லாம் ஞாபகம் இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் அவ்வளோத்துக்கு இது இருக்காது. அதுக்கு இந்த மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருப்பேன். ஆனால் அது கிட்ட போக ஜோசினியாக இருக்குது, கீழே நின்று வேலை செய்யக்கல. வாகனத்தை மேலே வச்சு ஒட்டினது இதில் உள்ளுக்கு வாகனத்துக்கு இருந்து புகை வருது. உள்ளுக்கு ஏதோ எரியுது போல். அதெல்லாம் டக்குன்னு ஜக்க ரக்குறோம். உள்ளுக்கு ஏதோ எரியுது, வாகனத்துக்குள்ளே ஏதோ எரியுது. ரக்கி பார்த்துனாங்க, உள்ளுக்கு எதுவுமே வந்துட்டு எரியலை. அப்போ புவனேஸ்வரனாவை உள்ளே வச்சுட்டு அப்படியே உயர்த்த போயிடும் ஜெக்கை. ஸோ கீழே வேலை செய்யக்க ஏதாவது எரியிற மாதிரி இருந்தால் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ தண்ணியோட புவனேஸ்வரனா மேலே ஒட்ட வலிக்கிட்டேன். அந்த ஹீட் தானே வரும். ஹீட் வரதால் சில வேளை மேலே பலகை இருக்குது தானே, பலகையும் வந்துட்டு ஏதாவது எரியறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ
ஸோ நான் வந்துட்டு புகைக்குதுன்னு சொன்னோட நான் மூடித்தானே இருந்தேன், வாகனம் மூடி மேலே உயர்த்தி இருந்தது. புகைக்கு தானே யோசிக்க நான் நினச்சேன் இந்த மெட்ரஸ் மற்றது பேக் அதெல்லாம் பற்றி எரிய வலிக்கிட்டு தானே தான் நினச்சேன். நான் அப்படி இல்லை, கொஞ்சம் நேரம் பதறி போயிட்டு எல்லாருக்கும். சும்மா தண்ணி தெளிக்கலாம். தண்ணி ஊற்றி தான் ஒட்டுறோம். மற்ற ஒட்டைக்கு தான் இப்போ கவனிச்சேன்னா இதில் பாருங்க அந்த ஒட்டுற இடத்துக்கு பின்னால் இதில் இருக்குல்ல இந்த கருப்பா பெட்டி மாதிரி, ஸோ அது வந்து டீசல் டேங்க். இதே பெட்ரோல் டேங்குன்னா இத்தனைக்கு பூம் தான் வெட்டிச்சிருக்கு. இப்போ வாகன வேலைகள் எல்லாமே முடிஞ்சது. கிட்டத்தட்ட 4500 தான் எடுத்திருக்கணும். வடிவாக கிணக்க ரொட்டெல்லாம் வச்சு ஒட்டினவன், மற்றது கியர் ஆயில் எல்லாம் விட்டவை. ஸோ இதே வந்துட்டு வேறு இடங்களில் செஞ்சோம்னு சொன்னால் அதிகளவாக கூட விலை எடுப்பினோம். ஸோ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒட்டியெல்லாம் அதிகளவான விலை கொடுத்தோம். அது சின்ன ஒரு கொஞ்சம் 2-3 ஒட்டு தான் ஒட்டினவை. ஸோ நல்ல வேலை. ஐயா தேங்க்யூ. ஸோ இவே தான் ஒட்டி தந்தது. எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கு, இதில் அட்ரஸ் போட்டிருக்கு. இதில் பாருங்கள், நிமால் மோட்டர்ஸ் தான். ஸோ காலிக்கு வந்துட்டு உங்களோட வாகனங்கள் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் நம்பி வரலாம். நல்ல வேலை, இதில் எக்கச்சக்கமான வாகனங்கள் நிற்கிது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வாகனங்கள் ஏதாவது பழுதானா நிமால் மோட்டர்ஸுக்கு நீங்கள் வந்து கொள்ளுங்கள். விலையும் ஓகேயாக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே வெளிக்கிட்டோம். விலையை பற்றி என்ன சொல்கிறீங்கண்ணா? நாங்கள் முதல்ல அந்த ஒட்டு மட்டும் போட்டுனாங்க. அங்கே 4000 6000 மட்டும் எடுத்தோம் யாழ்ப்பாணத்தில். ஓ, சரி ஓகே. இப்போ காய்ச்சி கொண்டு இருக்கீங்க, பஸ் வந்துட்டு அதால் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே திரும்ப வந்து நாங்கள் உண்மையை சொல்ல போனால் இங்கே காலியில் உங்களுக்கு வாகனங்கள் ஏதாவது பழுதானா அந்த நிமால் மோட்டார்ஸ் நீங்கள் வந்து கொள்ளுங்க. நல்லா இருந்தது. கிணக்க வாகனங்களும் வருது, பட் வேலையும் வந்துட்டு அதான் வேலையும் ஓகே, சர்வீஸும் பெஸ்ட். சரியான டைமிங்கு வாகனத்தை சொல்லிவிடும். அந்த டைமுக்கு உங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா சரியான வேலைகளை ஆரம்பிச்சிருவிடும். வீடியோக்காக சொல்லல கிணறு இடத்துலேருந்து எல்லாம் வந்திருந்தேன், ரத்னபுரையில் எல்லாம் வந்திருந்தவன். ஸோ இங்கால வந்து உங்களுக்கு வாகனங்கள் ஏதாவது அப்படின்னா கட்டாயமாக வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இடம். ஒட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிணக்க ரொட் பேச்சு ஒட்டினவன் கிணக்கு. அப்போ நானும் மலசினிடம் காய்ச்சி நாங்கள் பில் வைக்க போகிறாங்களேன்னு சொல்லி பில் வந்த அப்புறம் பார்த்தோன்னாங்க 4500 தான். இல்லை, அது 2000 தான் ஒட்டுக்கு. ஓ ரைட், அதான் ஒயில் மாற்றினது. ஒட்டுக்கு 2000 ஒயில் மாற்றினது, கியர் பாக்ஸ் ஒயில். அதுக்காக வந்துட்டு மிச்ச காசு. நாங்கள் வடமாநிலத்தில் ஒட்டினாங்க 6000 ஒட்டுக்கு மட்டும். அது வந்துட்டு சின்ன டொட்டு அப்படி தான் வச்சவன். ஒரு அரைவாசி ரொட்டு தான் வச்சவன். இப்போ வாகன வேலையெல்லாம் முடிஞ்சது. அப்படியே நாங்கள் வெளிக்கிறோம். இங்கே பாருங்க கடல் இவ்வளோ உரப்பாக இருக்குன்னு சொல்லி மழை பெய்யுது. மழை பெஞ்சு விட்டு கொண்டே இருக்குது. விடியவில் இருந்துட்டு கடல் பயங்கர கொந்தளிப்பாக இருக்குது. நாங்கள் அப்படியே எங்களோட பயணத்தை கொழும்பை நோக்கி ஆரம்பிச்சிட்டோம். பட் கொழும்புக்கு இன்றைக்கு போக மாட்டோம். போகிற வழியில் ஹிக்கடுவை, கழுத்துறை, அப்படி கொஞ்சம் இடங்கள் இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் இப்போ ஒரு 2-3 நாட்களாக இந்த இடத்துல நின்று நாங்கள் தங்கினது உறங்கினது எல்லாமே இங்கே தான். ஸோ இந்த இடத்த விட்டுட்டு அப்படியே பயணிக்கிறோம். சரி, நாங்கள் அப்படியே போகிறோம். இங்கால பாருங்க பயங்கர மழை, காத்தோட அப்படியே மழை. இங்கே பாருங்க தென்னை மரங்கள் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல வேலை நாங்கள் அன்றைக்கு வைப்பர் மாற்றினதால இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வடிவா தெரியுது முன்னுக்கு. அன்றைக்கு நாங்கள் கதிர்காமம் போய்க்கில் வந்துட்டு அந்தளவா வடிவா தெரியல. இன்னைக்கு நல்லா தெரியுது. இங்கால பாருங்க கடல் அப்படியே சைட்டுக்கு இருக்குது. எவ்வளோத்துக்கு கடல் அலை உரப்பா இருக்குன்றதை பாருங்க, பயங்கர உரப்பா இருக்கு. நாங்கள் அடுத்ததா ஹிக்கடுவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஹிக்கடுவையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லகூன் சஃபாரிக்கு இருக்குது. ஹிக்கடுவைன்ற இடத்துலையும் ஒரு குடா இருக்குது. உள்ளுக்கு கலப்பு மாதிரி தண்ணி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு சஃபாரி போகலாம். அடுத்தது காலியில் இருந்துட்டு, அதாவது கொழும்புலேருந்து நீங்கள் காலிக்கு வாரீங்கன்னு சொன்னால் மதுகங்கைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் போட் சஃபாரி போகலாம். உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த சின்ன முதலையெல்லாம் நீங்கள் தோளில் கையில் வச்செல்லாம் அப்படி புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். போன வருஷம் போனாங்க, ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் போய்கொண்டிருக்கேங்க மழையாக இருக்குது. இந்த ஹிக்கடுவையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே ஆமணிக்கும். நீங்கள் அந்த பீச்சில் குளிக்கலாம். இப்போ ஆமணிக்கிற மற்ற பீச்சுகளை எல்லாம் வந்துட்டு உங்களால் குளிக்க இயலாது. இந்த பீச்சில் வந்துட்டு நீங்கள் குளிச்சு கொண்டிருக்கே பக்கத்தில் ஆமை வரும். ஸோ இன்றைக்கு போக முடியாமல் போனால் நான் உங்களுக்கு போன வருஷம் எடுத்த வீடியோ கிளிப்ஸை இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
நாங்கள் இப்போ ஹிக்கடுவுக்கு வந்துட்டோம். இஞ்சால எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் சந்தை எல்லாம் இருக்குது. மீன்கள் எதுவுமே இல்லை. கடல் தொழிலுக்கு இந்த நேரம் போக மாட்டேன் ஒருத்தரும். நாங்கள் அந்த ஹிக்கடுவையில் இருக்கிற அந்த ஆமை பார்க்குற அந்த புள்ளிக்கு வந்திருக்கிறோம். இதில் வந்துட்டு இந்த கடற்கரையிலேயே நீங்கள் குளிச்சு கொண்டு அந்த ஆமைகளோட எல்லாம் நீந்தலாம். ஸோ அந்த இடம் போன முறை இந்த இடத்துல வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம். கடல் வந்து கொஞ்சம் கொந்தளிப்பாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் சோனு தான் சொல்லி போட்டிருக்கோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து டூரிஸ்ட் சோனு சொல்லி பிரித்து வச்சிருப்பினோம். ஸோ அந்த பகுதிக்குள்ளே இந்த டூரிஸ்ட்டுக்கு வந்துட்டு சில சலுகைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. போன முறை வரைக்கும் இது சீசன் டைம், அப்படியே ஃபுல்லாக இதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள்லாம் இருந்தவ. கடலும் வந்துட்டு இந்த அளவுக்கு எல்லாம் இருக்கல. இப்போ பாருங்கள், லைட்டாக சேர்த்து தண்ணி மாதிரி இருக்குது. போன முறை அவ்வளோ நல்லா இருந்த கடற்கரை, எங்களுக்கெல்லாம் நல்லா பிடிச்ச பகுதிகள். ஸோ அந்த போன முறை இந்த ஆமையோடையெல்லாம் நாங்கள் நீந்தின வீடியோலாம் பார்த்துட்டு கணக்க பேர் வந்துட்டு இந்த பகுதிகளுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண ஃபோட்டோ எல்லாமே அனுப்பினீங்க, பேர் அனுப்பினீங்க. பார்த்தேன், சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இப்படி ஒரு விஷயங்களை கார்டேக்கில் வந்துட்டு அந்த பகுதிகளுக்கு வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு வாரீங்கன்றைக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த புள்ளி இருக்குல்ல, அதில் ரெட் கலரில் இருக்குது, அந்த இடத்துல நாம் வாரது. பழமையான ஆமைகள் வார இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமை வெறும் நாங்கள் உணவு கொடுக்கலாம். ஆனால் இந்த கடற்கரையில் வந்து நீங்கள் ஆமையோடய நீந்தலாம். ஆமையோடய நீந்தக்கூடிய மாதிரி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த ஆமைகள் வாரதுன்னு சொல்லி இதில் புகைப்படம் போட்டிருக்கணும். லெதர் பேக் டேர்ட்டில்னு சொல்லியிருக்கு. லெதர் மாதிரி அது முதுகு பகுதி இருக்குது. ஸோ இந்த க்ரீன் டேர்ட்டில் தான் அடிக்கடி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இதுவும் நாங்கள் அன்றைக்கி பார்த்த ஞாபகம் மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் அரிது. இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. ஸோ அப்படியே போயிட்டு காட்டுறோம். இதில் மெப்பிலையும் போட்டிருக்கணும். டேர்ட்டில் நாங்கள் ஸ்பாட் பண்ணக்கூடிய மாதிரி லொக்கேஷன் எங்கெங்கே எல்லாம் இருக்குன்னு சொல்லி இதில் மேப் போட்டிருக்கணும். தேவையானாக்கள் இந்த வீடியோவை பவுஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள். சரி, அப்படியே நாங்கள் போவோம். இந்தியாவில் பாருங்க, மலைக்குள்ளேயும் ஆக்கள் வந்து குளிச்சு கொண்டு தான் இருக்கணும். கடல் பயங்கர உரப்பாக இருக்குது, பயங்கர கொந்தளிப்பாக இருக்குது. இந்த மலைக்குள்ளேயும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுமே வந்திருக்கணும். அதில் பாருங்க, இந்த சின்ன ரப்பர் மாதிரி வச்சுருக்கீங்க தானே, அது வந்துட்டு இந்த கோஸ்டல் கார்டுன்ற இது. ஸோ அவர் வந்துட்டு இந்த மேலே இடத்துலேருந்து ஆக்களை பார்த்து கொண்டிருப்பார். சேஃபான கடற்கரை. ஸோ நீங்கள் நம்பி வந்து குளிக்கலாம். மேலேருந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஆபத்துன்னு சொன்னால் அவை வந்து காப்பாற்றிக்கணும். அப்படி நாங்கள் போவோம். எந்த புள்ளியில் வாரதுன்றதை அப்படி காட்டுறேன். விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு அலை கூட தான் இருக்கிறதால ஆமை வந்து விரையிலையான். ஸோ இந்த டைமில் ஆமை வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதில் ஒரு சின்ன இது இருக்குது தானே. ஸோ அந்த பகுதியால் அங்காள் பக்கத்தால் அப்படி நடந்து போனீங்கன்னா ஆமை உங்களுக்கு வேறு பக்கத்துலேயே. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அதில் வந்துட்டு சிவப்பு கொடி போட்டிருக்குங்க பாருங்கள். ஸோ அந்த இடத்துல தான் முந்தி வந்து ஆமை வாரது. ஸோ இங்கால வந்துட்டு பெரிய ஹோட்டல் எல்லாமே இருக்குது இந்த சைட்டில். ஸோ அந்த ஹோட்டலோடையே நீங்கள் இப்படி போனீங்கன்னா பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த அலைக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து குளிக்கணும். அலை பயங்கர அலை. இந்த அண்ணாவோட வந்துட்டு கழிச்சனாங்க. இவர் இங்கே இருக்கிற ஒரு அண்ணா. ஸோ இவர் வந்துட்டு இங்கே லைஃப் கார்டாக இருக்கிறார். ஸோ இவர் வந்துட்டு என்ன சொன்னவேன்னு சொன்னால், இந்த கடல் உரப்பான டைமில் ஆக்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கணும்னு சொல்லி. ஏன்னா இதில் 2 வெளிநாட்டு பயணிகள் வந்திருக்கணும். ஸோ அந்த இடத்துல ஸோ அதை வந்துட்டு இப்போ சத்தம் போட்டு கத்தின வேணும்ண்ணா, பெருசாக கத்தைக்குள்ள டக்குன்னு பார்த்துட்டார். ஸோ என்ன விஷயம்னு சொன்னால், அதில் ரெட்டாக போட்டிருக்கு தானே, அந்த இடங்கள்ல எல்லாம் இதை மார்க் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இவை வந்துட்டு உங்களை பாதுகாக்கிறதுக்காகவே இவை கடமையில் இருக்கணும். ஸோ சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இலங்கைக்கு எவ்வளோ முக்கியம்ன்றது அவைக்கு தெரியும். ஸோ அதால் வந்துட்டு இங்கே வந்து லைஃப் கார்டாக இருக்கணும். ஸோ அவர் வந்து சொன்னவர் பயப்பட எல்லாம் தேவையில்லை, என்ன நடந்தாலும் தாங்கள் பார்த்து கொண்டே இருப்போம்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் இருக்குது, போலீஸ் லைஃப் சேவிங்னு சொல்லி. அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் வந்திருப்போம் தானே அந்த இடத்துல. ஸோ அதுலேயும் வந்துட்டு கோபுரம் இருக்குது, அதால் பயப்படவே தேவையில்லை. இங்கே வருங்க, அதில் இங்கே வரைக்குமே வருது. சாருக்கு நாங்கள் சொன்னாங்க சீசன் டைமில் வரலாமா. ஸோ அண்ணா எந்த டைமில் வந்தால் அந்த ஆமை பார்க்கலாம்? సీజన్ కాదు కాదు అగస్ట్ ఇందులో ఏప్రిల్ వెళ్ళగా
ஓகே, அக்டோபர், நவம்பர், அதுக்கு பிறகு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அந்த 3-4 ஏப்ரல் வரைக்குமே நீங்கள் வந்தால் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ கட்டாயமாக வாங்க. இப்போ வந்துட்டு ஆஃப் சீசன். ஸோ இந்த பகுதி ஆஃப் சீசன். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அதாவது ஹிக்கடுவை, ஸோ இந்த சைட்லேயும் வந்தீங்கன்னா ஓகே. ஆனால் இப்போ சீசன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா திருவோணமலை, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருகம்பை, இதெல்லாம் பயங்கர சீசனாக இருந்தது நாங்கள் பார்த்தது வரைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ இந்த கடற்கரை எப்படி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. 3, 2, 1 சொல்லுவேன். அப்பேக்க பாருங்க இதுக்கு முதல் நாங்கள் வரைக்கும் எப்படி இருந்தேன்னு சொல்லி. 3, 2, 1. நாங்கள் இப்போ இறுதியாக ஹிக்கடுவா பீச்சுக்கு வந்திருக்கிறோம். இந்த பீச்சில் அங்கால வந்து ஸ்னோக்லிங் அதுகள் எல்லாம் பண்ணலாம். இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கி இதில் குளிச்சுட்டு நாங்கள் அப்படியே எங்களோட கோல், அதாவது காளியை நோக்கி பயணத்தை செய்ய போகிறோம். யாருமே ஸ்னோக்லிங்குக்கு வர்றதுக்கு ரெடியாகவே இல்லை. அவங்க சும்மா அதில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. கேட்டு பார்த்தேன், சரி சும்மா நேரம் கடைசியாக போய் குளிப்போம் பண்ணிட்டு வலிக்கிட்டோம். அண்ணா சும்மா நேரம் போய் குளிப்போமாங்க. மற்றது இந்த இடத்துல ஆமைகள் எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. போவோம். நாங்கள் ஒரு இடத்துல ஆமை பார்க்க போனாங்க. ஆனால் அந்த இடத்துல எங்களுக்கு அந்த இடத்துல ஆமைகளே இல்லை. சில இடத்துல ஆமைகள் எல்லாம் அந்த குஞ்சு பொறிச்சிருக்கும். அதுகளை நாங்கள் வந்து கடற்கரையிலே தான் விடலாம். இந்த கடல் ஆமைகளுக்கு எல்லாம் வந்து உணவு இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஸ்னோக்லிங் பண்ணி கொண்டிருக்காங்க. ஏதாவது ஒரு ஆமை பக்கத்தில் இருந்துச்சுண்டா பக்கத்தில் போய் காட்டணும். 1-2 ஃபுட்டேஜ் எடுத்தேன்னா, ஆனால் வந்து அது பெருசாக வேற இல்லை. இதில் கணக்கு பேர் வந்து இந்த ஆமைகளை பார்க்குறதுக்காண்டி வந்தீங்கன்னா அதோட அந்த ஆமைகளுக்கு உணவாக பாசிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த கீழே தான் இருக்குது. இதில் நிற்கவே இதில் ஆமை ஒன்று போகுது. எந்தில் பெரிய ஆமை. இதில் இந்த கண்ணாடியெல்லாம் கொடுப்பினோம். கண்ணாடியெல்லாம் போட்டு கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லை அதில் ஒரு ஆமை ஒன்று இது காட்டணும். இந்த இடத்துல எக்கச்சக்க வெளிநாட்டுக்காரராக நிற்கணும். நாங்களும் அவருக்கா இந்த ஆமைகளுக்கு உணவு அடைக்கிறத பார்ப்போம்னு இந்த இடத்துல அப்படியே குளிச்சுட்டு போய்கொண்டிருக்கிறோம். இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் கோல் போக போகிறோம். இது கோல் போகிற வழியில் இடையில தான் இருந்தது. எங்களுக்கு திட்டமே இல்லை குளிப்பமண்டு. சரி குளிப்பமண்டு வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த கரை மட்டுமே இந்த ஆமைகள் வருது. இந்த கரையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வச்சு தான் ஆமைகளுக்கு உணவு கொடுக்கணும்.
இப்போ நாங்கள் இதில் குளிச்சுட்டு அடுத்ததை நாங்கள் வந்து கோல் போகிறோம். கோலுக்கு அடுத்ததை வந்து மிரிசை வலிக்கிடுவோம். இன்றைய நாள் நல்லாவே இருந்தது. இதில் குளிச்சுட்டு போகிறோம். மறுபடியும் ட்ரெஸ் எதுவுமே மாற்றல. அதில் டுக் இருக்குது. டுக்லாம் மாற்ற வேணும். சரி, என்ன மாதிரி இருந்தது எனக்கு? ஓகே இருக்கிறது. அப்படி நனைஞ்சு ஒன்றா போகிறோம். கோல் மட்டுமா? ஆனால் ஆமையோட நீந்தின எல்லாம் நல்லாவே இருந்தது. பக்கத்துல எல்லாம் போய் எடுத்துனாங்க. கோபுரம் தான் என்ன எல்லாமே ஒன்று தெரியல. ஆனால் அந்த ஆமையில எல்லாம் கண்டோன்னே பயங்கர ஆவா. நீங்கள் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு அனுபவம். ஆமைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தானே. அந்த இந்த மாதிரி எவ்வளோ வாங்க? 1000 ரூபா. அந்த ஒரு ரூபாய்க்கு பாசி 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ரைட். அதான் விரைக்க விற்று கொண்டு இருந்தது. இதில் விரைக்க பார்த்தினாங்க. இந்த பாசி மாதிரி ஒன்று இருக்குது. அதை வந்து ஃபர்னஸ் விற்றவை ஒரு 1000 ரூபாய்க்கு கிட்ட விற்கணும். ஆனால் அது சாதாரணமாக இதுக்குள்ளே இருக்கிறதா. ஆனால் நல்ல மெயின்டெனன்ஸ். பக்கத்தில் எல்லாமே போயிட்டு தொட எல்லாமே இல்லாது. ஆனால் பக்கத்தில் வரைக்கும் போகலாம். நல்லா இருந்தது. வித்தியாசமான அனுபவம். இந்த எலக்ட்ரானிக் திங்ஸ் கேமரா அதுகளை மட்டும்தான் பேக்கில் போட்டு கொண்டு போனாங்க. மற்ற பேக்கெல்லாம் இதுக்குள்ளேயே வச்சுனாங்க. ஆனால் களவு போகலை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பழக்கப்பட்டு நினைக்கிறேன். இல்லைங்க, நான் வந்து கணக்கு டூரிஸ்ட் தொடக்கத்தில் வந்து எக்கச்சக்க டூரிஸ்ட் பேக்கு களவு போயிருக்கும். அதுக்கு அவையில் அரெஸ்ட் பண்ண இங்கே நிற்கிற அகலம் வந்து தெளிவாக இருக்கணும். இல்லை, அதுவுமே ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சது. மற்றது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆமையோட நல்லா இருந்தேன். நான் எதிர்பார்க்கல ஆமைக்கு குளிப்போம் தான் போனாங்க. ஆனால் பெரிய ஆமைகளுக்கு சாப்பாடு இருந்தது. போன வருஷம் நாங்கள் வந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுன்றதை வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அந்த சீசன் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்களுமே இதில் கடற்கரையில் குளிக்க உங்களோட ஆமை வந்து பக்கத்தில் நீந்தும். ஸோ அது வந்து வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். போன வருஷம் நாங்கள் செஞ்சனாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் அதை செய்து கொள்ளுங்க. சரி, அப்படி இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு நாங்கள் பிரயாணம் செய்ய போகிறோம். தொடர்ச்சியாக வந்துட்டு ஒரு 4-5 நாளைக்கு இங்கே மழை தான். மழை பெய்யும், திடீரென்று விடும். மழை பெய்யும், திடீரென்று விடும். வானத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கும்மிருட்டாக தான் இருக்குது. ஹிக்கடு டவுனால் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதுகங்கைன்னு சொல்லி ஒரு இடம் வரும். ஸோ அந்த மதுகங்கையிலையுமே வந்துட்டு எல்லாருமே சஃபாரி போகிறவன். சஃபாரின்னு சொல்ல முடியாது. மதுகங்கையில் வந்துட்டு போட் ரைட் போகணும். ஸோ அந்த போட் ரைடுமே வந்துட்டு நல்ல ஃபேமஸ். ஸோ அதையும் வந்துட்டு இன்றைக்கி பண்ண முடியாதுன்னா மழை காரணத்தால் போக இயலாது. நாங்கள் அதை வந்துட்டு தனியாக ஒரு வீடியோவை நாங்கள் போடுறோம். போன வருஷத்தான் வீடியோ வந்துட்டு நாங்கள் காட்டுறோம். ஸோ உங்களுக்கு அதுன்ற ஒரு ஐடியா வரும், என்ன மாதிரியான இடம், என்னென்ன செய்யலாம்னு சொல்லி. ஸோ மழை வந்துட்டுது. மழையால் தான் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது. பார்ப்போம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்துட்டு ஒரு சின்ன மைன்ஸ் இருக்குது. அதாவது மூன் ஸ்டோன் மைனுன்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. நல்லா இருந்தது. அதால் மெப்பில் முதல் பார்க் பண்ணினா நான் இது வரைக்கும் இந்த இடத்துக்கு போனதில்லை. ஸோ அதால் நாங்கள் அந்த இடத்த தான் தேடி போய் கொண்டு இருக்கிறோம். உள்ளுக்கு என்ன மாதிரி விஷயம் இருக்குன்றதை பார்ப்போம். மெயின் ரோட்டில் என்ற ஒரு 2 கிலோமீட்டர் கூட இல்லை. ஸோ போவோம். உள்ளே போயிட்டு எப்படி விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். உள்ளே போக முடியுமோ இல்லையோன்னு தெரியாது. ஏன்னா இதான் முதல் தடவை நான் போகிறேன். பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று முதல் பார்த்துட்டு தான் இந்த இடத்த மெப்பில் மார்க் பண்ணினான். இதுதான் என்னுடைய முதலாவது தடவை இப்படியான இடத்துக்கு வர்றது. ஸோ இதில் வரைக்கும் இந்த லங்கா டைல்ஸ்ன்னு சொல்லி இருக்குது தானே. ஸோ இந்த ஃபேக்ட்ரி எல்லாமே இருந்தது. எக்கச்சக்கமான மைன்ஸ் இருக்குது. உள்ளே போயிட்டு நாங்கள் கேட்டு நாங்கள் பார்க்கலாமான்னு சொல்லி பண்ண மாதிரி சொன்னேன். நான் இதில் கதைச்ச வரைக்கும் சொல்கிறேன். இது வந்துட்டு நீல கலர்லேயும் இருக்குது, வெள்ளை கலரில் இருக்குது, மற்றது இந்த ரெயின்போ கலர்லேயும் இருக்குது. இதில் வந்துட்டு 5 கலரில் இருக்கா. ஸோ அதில் வந்துட்டு நகையெல்லாம் செய்யணும். அதாவது ஆபரணங்கள் இருக்குது தானே, ஜுவல்லரி. ஸோ அதுக்கு வந்துட்டு இதை பயன்படுத்திக்கணுமா. ஸோ வித்தியாசமாக இருக்குது. நான் ரத்னபுரியில் தான் இப்படியான விஷயங்கள் எல்லாம் எடுப்பினுமென்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு இப்படி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஸோ அதால் போயிட்டு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவாப்பட்டையும் வந்துட்டு இதண்டினும். ஸோ இதில் வந்துட்டு கருவா மரங்கள் இருக்குது. ஸோ இந்த கருவா வந்துட்டு நல்ல ஃபேமஸ். அந்த காலத்துலேருந்து இந்த கருவா இப்படியான மிளகு இதுகளையெல்லாம் தேடித்தான் ஆக்கள் எல்லாம் வந்தவ. அதாவது யூரோப்பில் இருந்துட்டு மிளகு அப்படியான விஷயங்களை எடுக்கிறதுக்காக தான் வந்தது. ஸோ இதில் வந்து கருவா வெட்டி கொண்டிருக்கணும். பார்த்திங்கன்னா நாங்கள் கடைசியாக அந்த மைன்ஸுக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள், இதுதான் அந்த மைன்ஸ். ஸோ உள்ளுக்கு வந்துட்டு அப்படியே பெட்டி கீழே மாதிரி போகுது. මයින් එක මේම යනවද මේත් යනවද? මේකේ තාම මේ අන්ඩර්ග්‍රවුන්ඩ් ගිහලා නැහැ. අන්ඩර්ග්‍රවුන්ඩ් එක කෙලින්ම තමයි යන්නේ දැන්. ඒ අන්ඩර්ග්‍රවුන්ඩ් කියන්නේ කෙලින්. ක්‍රොස් කරලා නැහැ. ක්‍රොස් කරලා නැහැ. ටනල් එක වගේ ගියේ නැහැ. එනන கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவில் நாங்கள் பார்த்துட்டு தானே கோல்டு மைன். அதுவும் வந்துட்டு இப்படி கிண்டி சைட்டால் போய் போயினும் பல கிலோமீட்டருக்கு அப்படி இருந்தது. ගිහලා තියෙන අර පැත්ත. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ගිහලා තියෙන ඒක දැන් දැන් අහු වෙන්නේ නැහැ.
நிசாய்க்கு வாழா பார்த்தீங்கன்னா தெரியும் பனங்குத்திகளை எல்லாம் வெட்டி அப்படியே ஒரு செட்டப் மாதிரி செஞ்சு கீழே இருந்து மண்ணை எடுத்து மேலே எடுத்து தான் இதில் வந்து வடிகட்டி பிரிக்கணும். ஸோ அதில் எல்லாம் அந்த கூடைகள் எல்லாம் இருக்குது, அந்த வடிகட்டி பிரிக்கிறதுக்கான கூடைகள். இதில் மண்வெட்டிலேருந்து மண் இருக்குது அப்படியே. பளிங்குக்கல் மூன் ஸ்டோன்னு சொல்கிறது சரியான தமிழ் தெரியல. இதில் பாருங்கள், இதில் பிரிச்செடுத்த அந்த மூன் ஸ்டோன் எல்லாமே இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்பிரிக்காவில் பார்த்த மாதிரி மண்ணை கொண்டு வச்சுட்டு அதை வந்து பிரித்து எடுப்பினோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க ஒரு ப்ளூ கலரில் மின்னுது பாருங்க. இது ப்ளூ கலர்லேயே வருமா இல்லை கோமதேமைக்கிட்ட தீரனே கரண்ணே කපල අද වෙට්ටි අද ෂේප් ගඩ දාපුවා නෙවිල අනිත් එක ගලේ ක්වාලිටි එකෙන් තියෙනවනේ ක්වාලිටි එකේ තියෙනවනේ යුනිටි ඉන්නෝනේ ක්ලීන් එකේ තියෙනවා අඩස් නැතුව පවර් ටෝච් එක දානවා ඒකෙන් බලනවා ඔබ ඩස් තියෙනවද කියලා ගන්න යා මේක ப்ளூ බැලුවනේ ப்ளூ එනේ මේකත් රත්නේ වෙන් රත්නේ வாய் இந்த மூன் ஸ்டோன் தான் இருக்கான். சரியா வேற இல்லை. அங்கே ரத்னபுரத்தில் தான் அந்த சஃபாரி அதெல்லாம் இருக்கு. தங்க மேக்க பொமிஷனா கிழங்கு 18 மீட்டர் போயிட்டான். முந்தி ஒரு கிடங்கு இருந்ததாம், அது இப்படி போய் குறுக்காலையும் போயிட்டாங்க, சைடாலையும் போயிட்டாங்க. அது இப்போ கல் கிடைக்கலன்னா அதை மூடிட்டு இப்போ இதில் தோங்கியிருக்காங்க. இப்போ தண்ணி கூட என்னபடியா சிக்கல் உள்ளே வந்துட்டு தண்ணி நிரம்பிட்டு பாருங்க. மண்ணை வந்துட்டு மேலே எடுத்துட்டு வந்து தான் ஃபில்டர் பண்ண வேணும். இதில் பாருங்க சின்னனா அந்த சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஸோ கீழே வந்து வாளி எல்லாம் போகுது. சாதாரணமாக இந்த தங்கம் எல்லாம் தோண்டி தானே, தங்கம் வந்துட்டு ஆப்பிரிக்காவில் தோண்டைக்குள்ளேயுமே இப்படி நேராக குடைஞ்சு அப்படி கீழே போயிட்டு சைட் பக்கத்தால் அப்படி ஓடிக்கொண்டு போயிடும். ஸோ சில வேளை இந்த மண்ணெல்லாம் இடிஞ்சு விழுந்து ஆக்கள் எல்லாம் செத்துரு வேணும். ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. ஸோ இது வந்துட்டு இப்போ அதை பழசை மூடி போட்டு புதுசாக இப்படி நேராக தான் கிண்டி வச்சிருக்கணுமா, என்ன சைட்டுக்கு போக இல்லை இந்த மாதிரியெல்லாம் சொன்னவர். ஸோ இது வந்துட்டு ரத்தினக்கல் இல்லை, ரத்தினக்கல் வந்து வேறு வகை என்ற மாதிரி சொன்னவர். இது வந்துட்டு மூன் ஸ்டோன்னு சொல்கிறது. இதுக்குமே வந்துட்டு இவைக்கு லைசன்ஸ் எல்லாமே எடுக்கணும். ஸோ லைசன்ஸ் எல்லாம் இருந்தால் தான் வந்துட்டு இவையெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் பிரிச்செடுத்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு ஷைனிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே. இப்போ சைட்டெல்லாம் பார்க்க தெரியுமில்ல, அந்த வெயில் படைக்கு ஒரு ஷைனிங் ஒன்று வருது. මේකේතුලන් දස් තියෙනවනේ. සමහර මේක දැන් ගන්න පුළුවන් ප්‍රමාණයක් තියෙනවා ඒක කපනවනේ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணுறதுக்கு நாங்கள் ரத்தினக்கல்லில் பார்த்துட்டு ஒரு லைட்டால் அடித்து பார்த்துருப்போமே போன முறை ரத்தினபுரியில் போய் ரத்தினக்கற்கள் எல்லாம் பார்க்க. ஸோ அதே மாதிரியான ஒரு டெஸ்டிங் மெத்தட் எல்லாம் இருக்கா. நீல கலரில் கிடைக்கும். ஸோ அந்த வெள்ளையோடு சேர்ந்து அந்த நீல கலரில் வரும். அதை வந்து வெட்டி எடுத்துட்டு ஆபரணங்கள் எல்லாம் அதை பதிச்சு வந்துட்டு விற்பினுமா. ஸோ அதுதான் நீங்கள் நடக்கிற விஷயங்கள். கல் வந்துட்டு மிஞ்சி இருக்கு மாதிரி சொல்கிறது உங்களுக்கு விளங்கி இருக்கு. அந்த மண்ணை கொண்டு வந்து இதில் கூடைக்குள்ள போட்டுட்டு அதை வந்துட்டு இப்படி அரிச்சு எடுக்கல சேறு அதெல்லாமே போயிடும். மிஞ்சுறது இந்த கல். ஸோ அந்த கல்லில் இந்த இப்படியான கல்லுகள் வந்துச்சுன்னு சொன்னால் மூன் ஸ்டோன் மாதிரி கல், அதை வந்துட்டு தனியாக எடுத்து வைப்பினும். இங்காலி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சினமன், அதாவது கருவா இருக்குது தானே, கருவா மரங்களுமே இந்த இடத்துல வச்சிருக்கணும். ஃபுல்லாக கருவா மரங்கள் தானே இதில் ஃபுல்லாக. மதுகங்கையும் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்துட்டு கருவா மரங்கள் எல்லாம் விளைஞ்சு போயிருக்கும் ஒரு தீவில் ஃபுல்லாகவே. ஸோ நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இந்த இடத்துக்கு இன்றைக்கு தான் முதல் தடவை வந்தேன். இந்த இடத்தையும் வந்துட்டு நான் உங்களுக்கு மேப்பில் மார்க் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் இந்த மழை இல்லாத டைமில் நீங்களே கீழே இறங்கி பார்க்கலாம். நான் ஆஃப்ரிக்காவுக்கு போனதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் அம்மா எல்லாம் ஜோதிச்சுட்டு கிணவேறும் வீடியோவில் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சொன்னீங்க, தம்பி இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துக்கு வரைக்கும் எங்களை அறியாமலே நாங்களே உள்ளே போய் அங்கே கஷ்டப்படுற ஆக்கள் இந்த அனுபவத்தை ஒரு நாளாவது எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் அங்கேயுமே இறங்கினான். ஸோ இப்படித்தான் எங்களோட தங்கம் வைரம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இப்படி அகழ்ந்தெடுக்கப்படுது. ஸோ அதை வந்துட்டு ஒரு நாளாவது அனுபவித்து பார்க்கணுன்னு அங்கே இறங்கினான். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே விருப்பம் இருந்தால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த லைட்டில் வந்துட்டு பார்க்கணும், அதில் எடுத்துகிட்டு வந்து பிரிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்த கல் இருக்குதானே, அதை வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெட்டி எடுக்கணும்.
ඊට පස්සේ මේ වගේ ෂේප් කරගන්න. මේක තමයි අර ජෙම්ස් වලට රවුන්ඩ් ෂේප් இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹார்ட் ஷேப் ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதை வந்துட்டு அப்படியே வெட்டி எடுத்திருக்கணும். இது மிலையானவா பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு அந்த வெட்டி எடுத்த ப்ளூ. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷேப் பண்ணி வெட்டி எடுக்கணும். இது வந்து வட்ட வடிவத்தில் டைமண்ட் வடிவத்தில் எல்லாம் அப்படியே வெட்டி எடுக்கணும். ஹார்ட் ஷேப்பில் எல்லாம் வெட்டி எடுக்கணும். ஓவல் ஷேப்பில் இது வெட்டி இருக்கு. ஸோ அதுதான் கல்லை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அப்படியே வெட்டுறேன். இது பாருங்க வெட்டினா இப்படி தான் இது முடிஞ்சுது. இந்த வேலை முடிஞ்சுது. முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா முடிவு பொருளாக வந்துட்டு இப்படி ஷைனிங்காக தான் இதில் வேறு பாருங்க. அந்த காலியில் இல்லாமல்னா ஃபோர்ட்டில் இது விற்கிறதுக்கு இருந்த எல்லாம் இதானு கேளுங்க. கோல் போட்டಕ್ಕೆ ரத்னம் கடை ஒக்கமே ஜெம்ஸ் கடை மெயின்லனே இதுவா? அது மூன் ஸ்டோன் தானா? அது வேற நவரத்தினோ பல்லரினோ மெயின் மே பிளேஸ் மூன் ஸ்டோன் என்னன்னா ஓகே. இப்போ இதில் இந்த கல்லை வச்சு வெட்டினவாம். வெட்டி அதாவது அதில் குவாலிட்டியும் அந்த கிராமுக்கும் தான் பிள்ளையா அந்த குவாலிட்டியும் அதே மாதிரி இதெல்லாம் இப்போ லோக்கலாக இப்போ மோதிரம் செய்கிற கடை அங்கே போகிற இதுகளுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி கொண்டு போயிடுவோம். விளங்கிட்டா அதில் கேரட்டுக்கும் இப்போ தங்கம் மாதிரி அந்த வெயிட்டுக்கும் அந்த குவாலிட்டிக்கு நம்ம 22 கேரட் 30 கேரட் மாதிரி இதுலேயே குவாலிட்டி லைட் அடித்து பார்க்கிங்க அந்த குவாலிட்டி தெரியுமா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பிள்ளையா வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே நிலத்தில் தோண்டி மண்ணுக்கு இருந்துட்டு அந்த கல்லை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்துட்டு அப்புறம் ஷேப் கொடுத்து அதெல்லாம் முடிவு பொருளாக வந்தால் பிறகு ஜுவல்லரி மாதிரி செய்வினோம். ஸோ இங்கே வந்துட்டு எல்லாமே நடக்குது. முழு விஷயமே வந்துட்டு இந்த இடத்துலையே செய்யணும். நாங்கள் அடுத்ததாக வந்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான கல் எல்லாம் இருக்குது. இந்த கல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளிலையும் இருந்து அகந்தெடுக்கப்பட்ட கல்லுகள் தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை வந்துட்டு வர்றாக்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இதில் வச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ரோஸ் கலரில் இருக்குது. இங்கே நீல கலரில் ஒரு கல் இருக்குது. பட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்த மூன் ஸ்டோன். ஸோ இங்கால வந்துட்டு ப்ளூ சஃபேர் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இதை வந்து வெட்டி எடுக்க முடியாது. அதாவது குவாலிட்டி குறைவு. அதை வந்துட்டு இந்த இடத்துல காட்சி பொருள் மாதிரி இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல இருந்து இருக்கிறது வந்துட்டு இது பேர் சொன்னவர் මේක නම ඒක ගානට මල්රබා සිංහලට මල්රබා මල්රබා භාෂාවෙන් කියන්නේ. දැන් මේක නම් කියන උගලගේ භාෂාව పూనකම් කියලා කියනවලු මේක මූස්ටෝන් වලට. மூன்ஸ்டோன் పూనකම් කියලා කියනවලு. பூனக்கன் ரைட். தமிழ் பாஷா. இது வந்து மூன் ஸ்டோன்னு சொல்கிறேன். எனக்கு சரியான தமிழ் தெரியல. அதை வீடியோ பார்க்குறாங்க கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்படி எக்கச்சக்கமான கல்லுகள் எல்லாம் இருக்குது. இதுல எல்லாம் கீழே பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு ரோஸ் கல் ரோஸ் குவாட்ஸ்ன்னு சொன்னவர். ரோஸ் குவாட்ஸ் இது அது ரோஸ் கலர் அடிக்குது. அது வந்து ரோஸ் குவாட்ஸ் தான். ஸோ இப்படி இலங்கையில் இருக்கிற அகழ்ந்தெடுக்கப்பட்ட எல்லா கல்லுமே இந்த இடத்துல இருக்குது. ඒක ඇක්වම සොරි එමරල් හරි මේකොල කියන්නේ අපි ඒකල් මේකට ඇක්වම பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நீல கலர் கல் பதிச்ச ஒரு மோதிரம் இருக்குது. இது சில்வர் மோதிரம். மேலே வந்து அந்த கல் பதிச்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 50,000 கிட்ட வருமாம். சில்வருக்கு பெருசாக மதிப்பு இல்லை. இந்த மோதிரத்தில் அந்த கல்லுகள் தான் இது மதிப்பு. இதில் எக்கச்சக்கமான கலர் உள்ள கல்லுகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக பொலிஷ் பண்ணினா பிறகு இதே மாதிரி தான் வரும். ஒவ்வொரு கல் வந்துட்டு இருக்குது. ஒயிட் கோல்ட் 14 கேரட் உள்ளது ஒயிட் கோல்டு. எவ்வளோ ஆகும்னா இந்த கல் வில்லையாமா பாடி. ஸோ இப்படி ஒன்றுலேயே மோதிரங்கள் செஞ்சு வச்சிருக்கீங்க. 50,000 இது கொஞ்சம் விலை சொல்லல. இது இன்னும் விலை கூட பார்த்தியோ. சரியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வந்துட்டு அதை பொலிஷ் பண்ணி வடிவாக ஒரு கடைசியாக முடிவு பொருளாக ஆபரணமாக வந்து மாற்றி கொண்டு இருக்கணும். வேலை செய்கிறாக்கள் எல்லாம் அவங்களோட வேனை வந்துட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கணும். නිදාගන්න දෙන්න ඇත්තල දෙන්න කෙලිය නිදාගන්න.
உடனே camera எல்லாமே சொல்கிறோம். இதில் வந்துட்டு மேலே சோலார் பேனல் இருக்குது, தண்ணி டேங்க் இருக்குது, எல்லாமே சொல்கிறோம். எங்களோட பயணத்தின் குறிக்கோள் எல்லாமே வந்து சொல்கிறோம். சந்தோஷப்பட்டு பார்க்கினோம். இன்றைக்கு நாங்கள் இலங்கையிலேருந்து வந்து 56 நாட்கள் ஆயிட்டுன்னு சொல்லி சொல்கிறார் புவனேஸ்வர். நான் ஆச்சரியப்பட்டு பார்க்கினோம். இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்துட்டு அம்பலாங்கொடை என்ற டவுனுக்குள்ளால் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக பெரிய பெரிய டவுனுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். இதுக்கு அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் இதில் வந்துட்டு ஒரு 86-90 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொழும்பு இருக்குது. ஸோ கொழும்புக்கு நேரடியாக போக முடியாது. அதால் நாங்கள் அடுத்தடுத்த டவுனுகளில் இல்லை இந்த டவுனில் பார்த்து நிற்க வேணும். பார்ப்போம். நாங்கள் அப்படியே பெந்தோட்டை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கடற்கரை இருக்குன்னு பாருங்கள், நல்ல அழகாக இருக்குது. இப்படியே நேருக்கு கடற்கரை ஓரமாக தான் அப்படியே வீதிகள் வரும். இதுக்கு முன்னம் பலப்பட்டியன்னு சொல்லி ஒரு இடம் இருந்தது. அந்த பலப்பட்டியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போட் ரைட் போகலாம். அந்த போட் ரைட் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். அதில் தான் இந்த மதுகங்கைன்னு சொல்லி ஒரு நதி இருக்குது. அந்த போன முறை வந்துட்டு நாங்கள் அந்த மதுகங்கையில் போட் ரைட் போனாங்க. ஸோ கட்டாயமாக நீங்களுமே வந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் போய்க்கொள்ளுங்க. இன்றைக்கி மழை குணத்தால் அதில் வந்துட்டு போட் ரைட் எதுவுமே பெருசாக நடக்கல. இப்போ நாங்கள் கடைசியாக வந்துட்டு பெந்தோட்டை வந்துட்டோம். பெந்தோட்டையில் தான் நாங்கள் இன்றைக்கி நிற்க போகிறோம். இங்கே பாருங்க எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி சூரியன் மறையுது. இதுலேயும் எல்லாம் போட் ரைடு எல்லாம் இருக்குது. இதில் ஜெட்ஸ்கி ரைடு எல்லாம் இருக்குது. ஸோ நல்ல அழகான பாலம் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, இதில் போட்டில் பின்னால் இந்த ஆக்களை கட்டிட்டு அப்படி இழுத்து கொண்டு போயிடும். நல்லா இருக்கு இடம். ஸோ இன்றைக்கி இந்த டவுனில் தான் நாங்கள் நிற்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் கொழும்பு அண்டிய பகுதிகளுக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றது உங்களுக்கு இந்த சனத்தொகை மற்றது இங்கே இருக்கிற டிராஃபிக் அப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி இங்கே தான் தங்க போகிறோம்ன்றதுக்காக நாங்கள் இதில் எங்கேயாவது சாப்பிடலாம்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறோம். டவுனில் ஏதாவது சாப்பிட்டு போவோம். மறுபடியும் இதில் ஐஓசி பெட்ரோல் செட் பார்த்தினாங்க. அந்த ஐஓசி பெட்ரோல் செட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் வசதி இருக்குது, ஷவரும் இருக்குது. அதால் எங்கேயாவது பீச் சைட்டாக நிப்பாட்டிட்டு நாங்கள் தங்கி கொள்ளலாம். இன்னொரு சிக்கல், மழை வரும். ஸோ மழைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல போய் நின்றுட்டோம்னு சொன்னால் நல்லா, இல்லையண்டா கட்டாயம் மழை வரும். இரவுக்கு இல்லை நாளைக்கு ஏர்லி மார்னிங்னாலும் விடிய வரும். ஓகே, ஃப்ரைட் ரைஸும் கொத்துன்னு சொல்லியிருக்கிறோம். 2 பேர் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்குது. நாங்கள் வந்துட்டு பீச் அடிக்கு போயிடல. அதால் வந்துட்டு நாங்கள் இதில் ஐஓசி பெட்ரோல் செட் இருந்தது. ஸோ இங்கே வந்து வாஷ்ரூம் எல்லாம் நல்லா இருந்தது. அப்போது நாங்கள் யூஸ் பண்ணிட்டு போனாங்க. என்ன விஷயம்னு சொன்னால் தென்பகுதிகளில் வந்துட்டு பெருசாக எங்களுக்கு விடம் தர மாட்டேன்னு வந்த மாதிரி யோசிச்சுட்டு நாங்கள் போய் கேட்டுனாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அதில் போயிட்டு பெட்ரோல் பவுசர் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அங்கால் அடிங்கன்னு சொல்லி சொன்னவ. ஸோ அந்த இடத்துல போயிட்டு பார்க் பண்ணினோம்னா சரி. ஸோ இதில் விட வேணாம், நாங்கள் உள்ளுக்கு விட்டிங்கன்னா ஓகேன்ற பின்னுக்கு தான் வாஷ்ரூம் இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு ஐஓசிக்கு முன்னால் தான் நாங்கள் அப்படியே வாகனத்தை விட்டுட்டு நிற்கிறோம். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் இன்றைக்கி தங்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். குட் நைட் மக்களே.